எப்படியோ ஒண்ணு அப்பாவுடைய சொத்து எழுதி வாங்கியாச்சு. இந்த பொட்ட பிள்ளைங்க அவருக்கு பயங்கரமானவங்களுக்கு 3 பேர் சேர்த்து, அக்கா தங்கச்சிங்க 3 பேர் சேர்த்து என்னைய மட்டம் கட்டி சொத்தை அபகரிக்கலாம் பார்க்கறாங்க. முடியவே முடியாது. எனக்கு தான் சொத்து எல்லாம் எழுதியாச்சு. ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு குசுப்பு, என்ன ஒரு குசுப்பு கேட்க அதெல்லாம் விட முடியாது. வந்து பார்த்துக்கலாம். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு மேல சரியான ஒரு கோபம் இருந்தது. அப்படி சாப்பிட்டது கூட தெரியுது. சரி என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம். பிசாசு வந்து நிற்கிறது. தூங்கணும்னா பிசாசு யாரு? ஓ சின்ன தங்கச்சியா? நல்லா இருக்கேன். என்ன பெரிய தங்கச்சி எல்லாம் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க 3 பேரும்? சரி வாங்க வாங்க, வந்தவங்க நீங்க பேசக்கூடாது, உட்காருங்க பார்க்கலாம் 3 பேரும். என்ன கோமதி, நீதான் தலைமைதான் வந்திருக்க இடம் தெரியுது. என்ன நடுத்தங்கச்சி வயசு என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என்னது? சரி, அதை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருல. செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா காரியம் செஞ்சாச்சு. இனி நீ மறுபடியும் கேட்டுருந்தா நான் என்ன பண்றது? நீ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீங்க எனக்கு சேர வேண்டியதுதான் கொடுத்தீங்க. சரி, அப்பாவோடதுல நீங்க பிரிச்சு கொடுங்க. நீ சொல்ல போனா என் புருஷனுக்கு சேர வேண்டியதை கொடுங்க அப்படின்னு கேட்க. நான் அப்பாவுக்கு சேர வேண்டியதுதான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ அப்பாவோடதுல உங்களுக்கு பங்கு கிடையாது. உங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. அப்படி இல்லை, உனக்கு 10 நாள் ஓட்டல, அவங்க 10 நாள் ஓட்டல, உனக்கு 10 நாள் ஓட்டல. மரியாதை சொல்றேன், உனக்கு மரியாதை சொல்றேன். இனி அப்பாவுடைய சொத்துல பங்கு கேட்டு வந்தேங்க நடக்கல. சாப்பிட முதல் கெட்ட கோபம் சீக்கிரம் வந்துட்டாங்க. சொத்தை கேட்டு வராங்க. அவன் கஷ்டப்பட்டு அப்பாவோட சொத்தை நம்ம வாங்கி வச்சிருந்தா இவளுக்கு வந்துட்டாங்க. அக்கா தங்கச்சி 3 பேர் சேர்ந்து சொத்து வேணும். சொத்து இது இவளுக்கான சமாதானமே போச்சு. பேசாம ஆலயத்துக்காச்சும் போவோம். இந்த 3 பேர் வந்தாலுங்க என் சமாதானத்தையே கேட்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுடைய நாமாட்சி கொள்வதாக ராஜ்யத்தை உங்களுடைய சித்தம் பண்ணுவதற்கு செய்து கொள்வதற்கு செய்வதாக எங்கள் அன்பின் எங்களுக்கு இங்கு அளித்தரும் எங்களுக்கு தீமை செய்வதில்லை நாங்கள் பொறுக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரும். எங்களுக்கு தீமை செய்வதில்லை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரும். எங்களை சோதனை விழாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தரும். எங்களுக்கு தீமை செய்வதில்லை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரும். எங்கள் தீமை செய்வதில்லை மன்னிக்கிறது போல உபதேசியாக
செய்தவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல நான் ஆலயத்துக்கு போகிறேன், நக்கரை எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். என் சொந்த தங்கச்சிங்கன்னு கூட பார்க்காம அவங்கள கண்ட மாதிரி திட்டி வீட்டுக்கு வந்தவங்கள இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி திட்டி அனுப்பிச்சுனேன். இயேசுவே, என்னை நீங்கள் மன்னிக்க கூடாதா? தங்கச்சிங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ரேவதி, ரேவதி, வாப்பா, உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ரெண்டு தங்கச்சிகளை கூட்டிகிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து வாங்க சொல்கிறேன். கிரேசி, கிரேசி, கொஞ்சம் வாப்பா, வீட்டுக்கு அவசரமா வா. இல்லை, வர மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டப்பா. ரோசி, குட்டி தங்கச்சி ரோசி, வா வா, சீக்கிரம் வா. வாங்க வாங்க வாங்க. சரி உட்காருங்க. நல்லா கவனிச்சுங்க. நான் பேசுறது அன்னைக்கு ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டேன். செய்தங்க மன்னிச்சிருக்கு. 3 பேர். என்ன, பெரிய குட்டி மன்னிச்சது, சின்ன குட்டி மனுஷன், கடைக்குட்டி மன்னிச்சது. ரொம்ப ஹார்ஸாக பேசி நான் இப்பதான் மறந்துச்சு. ஏன்னா நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா சொத்துக்காக ஆசைப்பட்டு உறவை எடுத்துட்டேன். நான் ஒரு அக்கா, ஒரு அண்ணன் தங்கச்சிங்கிற பாசத்தை விட்டுட்டு பணம் அதெல்லாம் முக்கியம் நினைச்சு உங்களை கண்ட மாதிரி பேசிட்டு என்னை மன்னிச்சுதான் நீங்க சொன்னா நான் எந்திரிப்பேன். சரி எனக்கு சொத்து What
தர்மமானங்கம்மா 3 நாளாச்சு சாப்பிட்டு வயிறு கேஸ் ஊதி ஊதி பெருசாகிட்டு இருக்குதம்மா. புனித அந்தோனியார் பேரால தர்மம் பண்ணுங்கம்மா. அந்தோனியார் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க. பணக்காரனா தெரியுங்கம்மா. அம்மா புனிமா போடுமா கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. 3 நாள் ஆச்சுமா சாப்பிட்டு. தர்மம் பண்ணுறப்ப ரொம்ப அவசரப்படுறீங்கள. என்னம்மா பண்ணுறது, வயிறு அப்படி அவசரப்படுதுமா. அது சரிதான்ப்பா, எடுக்கிறது பிச்சை அவசரத்தை பார்த்தீங்களா. சரிம்மா போடுங்கம்மா, புனிமா போடுமா. அந்த மணியால் தர்மம் பண்ணுங்கம்மா. சரிப்பா, தர்மம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பார்க்கறக்கே நல்லமா இருக்கீங்கம்மா. நல்லா இருக்கீங்கம்மா. ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்கப்பா. தர்மம் பண்ணி தான் போவோம், கவலைப்படாதீங்க. போடுங்கம்மா போடுங்க, சீக்கிரமா போடுங்கம்மா. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்கம்மா. சரிப்பா. அம்மா தாயே பிச்சை போட்டுக்கம்மா. 2 குழந்தைங்க பசியோடு வச்சிருக்கம்மா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. ஏதாச்சும் கொடுங்கம்மா. அம்மா தாயே கொடுங்கம்மா. அம்மா அம்மா 2 குழந்தைங்கள பாருங்கம்மா. 2 பட்னியாக இருக்குதுங்கம்மா. ஏதாச்சும் கொஞ்சம் கொடுங்கம்மா. அம்மா அம்மா 2 பசியோடு அழுகுதுங்கம்மா. ஏதாச்சும் கொடுங்கம்மா. அம்மா பசிக்குதும்மா, அழுகுறாங்கம்மா, கொடுங்கம்மா. சரி கவலைப்படாதீங்கப்பா. சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும், பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சரியா? சரிப்பா, நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. சரிப்பா, ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுக்குறீங்களுக்கு. அம்மா கண்ணு தெரியலம்மா, யாராவது தர்மம் பண்ணுங்கம்மா. ப்ளீஸ்மா தர்மம் பண்ணுங்க. கண்ணே தெரியலம்மா. ஐயோ பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அழுக பிள்ளையா இருக்குது. பாவம் ஏதாவது தர்மம் பண்ணிட்டு போகலாம். பாப்பா இந்தப்பா. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கோ. நன்றிங்கம்மா. இந்த அம்மா பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்குது. ஆனால் பாரு, அது சரியான பிச்சைக்கார பொம்பளையா இருக்குது. 20 ரூபா போட்டுருக்குதுன்னா என்ன அநியாயம். அந்த அம்மா ஏதோ 100 ரூபாயாச்சும் போடுன்னு பார்த்தா 20 ரூபா போட்டுருக்கு. சரியா நம்மளே கூட சரியான பிச்சைக்கார பொம்பளையா இருக்கு. அடுத்தவங்க வராங்கன்னு பார்க்கலாம். அம்மா தாயே அந்த பேரால தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா பசிக்குதுமா. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்கம்மா. உங்க குடும்பம் நல்லா இருக்குமா. உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பசிக்குதுமா. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது அது நம்ம கடவுளுக்கே உதவி செய்யற சமம்னு சொல்லி நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். கட்டாயம் அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு உதவி செய்யணும். நம்ம நிறைய செய்யறதுக்கு பரவாயில்ல, நம்ம கொடுத்தது ஏசப்பா கொடுத்த மாதிரி அவனை செய்தி கொடுக்கலாம் இவங்களுக்காக. அதனால அம்மா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. இதை வச்சு நீங்க புனித அந்தோனியாருக்கு ஆழத்தப்பா இருப்பா. ஏன்னா அந்தோனியாருக்கு வந்து போயிருக்கீங்க. நீங்க கொடுத்துருக்கிறீங்க இந்த வெள்ளி செயின். அம்மா ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. ரிஷி இது பார்க்கறதுக்கு இந்த அம்மா வந்து ரொம்ப பணக்கார பொம்பளையா இருந்தாலும் சரியான கெஞ்சமாக பிரபுவா இருக்கா. இங்க பாரு, இதனோடு வெள்ளி செயின ரோசே கண்ணு தானே பார்த்துருப்ப. இதனோடு வெள்ளி செயினை போட்டு 3 பேர் பங்கெடுத்துக்கிறதாமா. இதை அப்படி தூக்கி வீசுறாங்க. ஐயோ எல்லாம் எப்படி இருக்காது பாரு. அங்க ஒரு ஐயா வராரு, பார்க்கலாம் அவரா சென்ன கொடுத்தாரு பார்க்கலாம். ஐயா ஐயா பசிக்குது ஐயா. சாப்பிட்டு 3 நாள் ஐயா. ஐயா ஐயா பெரியவரே தர்மம் பண்ணுங்க ஐயா. தலை மட்டும் நான் வெள்ளையா இருக்குது, பார்த்தா உடம்பெல்லாம் வாயு பயமா இருக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு புரியுமா ஐயா. உங்க குழந்தையெல்லாம் நல்லா இருக்குங்கய்யா. ஐயா ரொம்ப கட்டாதீங்க பெரியவரே. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் எனக்கு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அதிகமாக இல்லை. என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் ஐயா. ஐயா
நீங்க நல்லா ஆரம்பிக்கிறியா? இல்லை, நான் அதிகம் இல்லைம்மா, இப்போ இருக்கிறத கொடுக்குறேன். ரோசி பேசி இந்த படுவாய் மனுஷன் அவ்வளோ தூரம் கெஞ்சி ₹1 காசை போட்டுட்டு போறாரு. என்னதான் பண்றது? இன்னைக்கு வர வர மக்கள் வந்து சரியா நம்மளை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்மளை எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது ஒன்று இருக்கட்டும். பேசி இந்த பிள்ளைகளுக்கு இந்த இந்த பணம் எனக்கு வேண்டாம், பட்டின்னு தான் பரவாயில்ல, முதல்ல இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பா. இந்த மைக் அப்புறம் நான் பட்டின்னு தான் இந்த காசை நீ வச்சுக்கோ. முதல்ல குழந்தைகளுக்கு கொடு, அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படியாச்சும் இந்த ஸ்கூலில் சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுக்கு வேண்டிய ஏதாவது நான் ஒரு பணத்தை கொஞ்சம் வச்சுருக்கிறேன். சாப்பிட்டும் சாப்பிடாமையும் என் குடும்பத்துக்கு கூட இல்லை, பரவாயில்ல, புரிஞ்சுக்கா? நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ₹5000 கொடுக்குறேன். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து என்ன ஏதோ ஒன்று பண்ணுமா. பாவமாக இருக்குது, குழந்தைகளை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுதா? முதல் வேலையாக சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கடையில் தைக்க கொடுத்துரு. ஆமாம், நீ நல்லா இருப்ப. சரி, அப்போ அடுத்து இப்போ வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அடுத்து நம்ம பிச்சை எடுக்க போகலாம். வாங்க ரோசி, இப்போ சரி 3 பேர் எல்லாம் வாங்க குழந்தைய ஸ்கூலுக்கு போவோம். எனக்கு அருமையான சிறுவர் சிறுமிகளே, இந்த உலகத்தில்